நான் வந்து ரொம்ப எல்லார்கிட்ட பேச மாட்டேன். ரொம்ப நான் வந்து அப்பதான் பிஏ முடிச்சுட்டு எம்ஏக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். காலேஜ் முடிச்சிட்டீங்க நீங்க அப்ப? காலேஜ் அப்பதான் பிஏ ஃபைனல் இயர்ல நான் வந்தேன். ஓகே. ஸோ எம்ஏக்கு போனோம். ஸோ எப்போ பார்த்தாலும் புக்ஸ் அப்படி இப்படி இருப்பேன். அதுக்குள்ள எனக்கு ஒரு தெலுங்கு படம் வாய்ப்பு வந்தது. ஒரு நல்ல ஹீரோ, பெரிய ஹீரோ தான் அந்த காலத்துல. நான் வந்து கொஞ்சம் புது பொண்ணு இல்லையா? அவங்க பேசி பார்த்துட்டு பேசிட்டு எல்லாமே நாமினலா கொஞ்சம் அட்வான்ஸ் குடுத்தாங்க. டேட்ஸ் குடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் ஒரு 20 டேஸ், அந்த நெக்ஸ்ட் மந்த்க்கு ஒரு 20 டேஸ் அவுட்டோர் போனோம். எல்லாம் சொல்லிட்டாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து டைலர் எல்லாம் வந்து அளவு எடுத்தாச்சு. எல்லாம் ஆச்சு. ரொம்ப எக்ஸைட்டடா அங்க போனோம். சார்ட் ஆஃப் கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ போலாம் அப்படின்னு இருந்தேன். சரி கிட்டத்தட்ட வருது டேட்ஸு. யாருமே என்ன கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னடான்னு எங்க மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணி பார்த்தாரு. அங்கேருந்து சரியா ஒண்ணும் ரிப்ளை வரல. 2 டேஸ் ஆச்சு, 3 டேஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு டே போனோம். ஒண்ணுமே தகவல் கிடையாது. என்னடா அப்படின்னா ஒருத்தர் வந்தாங்க. தெரிஞ்சவங்க வந்து, "இல்ல வேற ஒரு ஹீரோயின் புக் பண்ணிட்டாங்க. உங்கள அவங்க சொல்லாம எல்லாரும் இன்னைக்கு கிளம்பிட்டு அவுட்டோர் ஷூட்டிங்கே போயிட்டாங்க." போயாச்சு. எனக்கு வந்து திடீர்னு அப்பல்லாம் புதுசு. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு இல்லையா? ஐயோ! இது என்னது நமக்கு சொல்லாம இப்படி நாளன்னைக்கு நான் ஷூட்டிங்குன்னு நெனச்சு இப்போ இந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் அப்செட். பண்ணேன்.